ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிவா ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முயலுக்கு அடலை தீவனமும் ஃபஸ்ட் டைம் ரேபிட் வாங்குறவங்க எப்படி என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்திங்கன்னா, தேங்காய் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் நம்ம ஊற வச்சுருக்கோம். அது கூட ரேபிட்டோட குச்சி தீவனத்தை ஆட் பண்ண போகிறோம். இது என்ன ரேஷியோவில் இருக்க போகுதுன்னா, அது இப்போ 1 கிலோ போடுறோன்னா அதில் 1/4 கிலோ இந்த 2 புண்ணாக்கம் இருக்கணும். நம்ம 30 முயலுக்கு போடுறனால 1 கிலோ 100 கிராம் குச்சி தீவனமும் 400 கிராம் இந்த புண்ணாக்கும் சேர்த்துருக்கோம். இந்த புண்ணாக்கு எதுக்காகனா, பால் ஊறுறதுக்காகவும் ரேபிட் ஸ்கின் கலராக ஆகிறதுக்காகவும் தான் இந்த 2 புண்ணாக்கு நம்ம சேர்ந்துருக்கோம். இதை இந்த அளவு தண்ணி ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நம்ம 1 கிலோ போடுறோன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நம்ம 1.5 லிட்டர் போட்டோம், 1.5 கிலோ போட்டோன்னா 1.5 லிட்டர் தண்ணி போடணும். நம்ம தண்ணி ஊற்றி குச்சி தீவனம் முயலுக்கு வைக்கிறோன்னா அது 100 கிராம் வைக்கணும். ஒரு வளர்ந்த முயலுக்கு, அதாவது அடல்ட்டு 4 மாதம் ஆச்சுன்னா அதுக்கு 100 கிராம் வைக்கணும். சின்ன முயலாக இருந்துச்சுன்னா அதுக்கு 20-30 கிராம் போதும். அதே நம்ம தண்ணி இல்லாமல் வெறும் பில்லட்ஸ் மட்டும் போடுறோன்னா அது 50 கிராம் போட்டால் போதும். ஏன்னா அது தண்ணி குடிக்கும்போது அது வயிற்றில் போய் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி பசுந்தீவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, குட்டிங்களாக இருக்குது அப்படின்னா ஒரு 150 கிராம் போதும் பசுத்தீவனம். அதே நல்லா வளர்ந்த முயல்னால் 350 கிராம் வைக்கணும். நம்மளோட ஒரு கை ஃபுல் கை வைக்கணும். இதுதான். அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய பேர் குட்டி வாங்கிட்டு போனால் இறந்துருது, லூஸ் மோஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட குட்டி வாங்குகிறோம் அப்படின்னா, குட்டின்னு இல்லை அடல்ட்டே வாங்கினாலும், இப்போ அவங்கக்கிட்ட இருக்கும்போது வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்தால் வெயிட் ட்ராப் ஆக தான் செய்யும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அதை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட சாப்பிட்ட தீனி வேறு மாதிரி இருக்கலாம், நம்மக்கிட்ட சாப்பிட்ற தீனி வேறு மாதிரி இருக்கலாம். இதனால் முயல்களுக்கு வெயிட் லாஸு, அதே மாதிரி லூஸ் மோஷன் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோன்னா வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் நாளில் வெயிட் கெயின் ஆகும். ஆனால் இந்த லூஸ் மோஷன் வருதுன்னா அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுத்துட்டோன்னா அதுவும் க்யூர் ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரேபிட் வாங்கினா எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பட் அதுக்கான ஷெல்ட்ரு கேஜ் யாரும் வாங்குறதில்ல. ஃபஸ்ட்டு ரேபிட்க்கு கேஜ் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ரேபிட் வாங்குறோன்னா அதை போய் சும்மா வச்சுருக்க முடியாது. ஏன்னா பூனை டிஸ்டர்ப் பண்ணணும், இல்லை ஏதாவது நாய் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம கேஜ் ரெடி பண்ணிட்டு தான் ஒரு முயல் வாங்கணும். நார்மலாக ஒரு முயலுக்கு 1.5க்கு 1.5 போதுமானதாக இருக்கும். அதே கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2க்கு 1.5 சைஸில் கொடுக்கலாம். ஜெயிண்ட்டு இல்லை ஹைப்ரிட் எதுவும் வாங்குறீங்கன்னா 2க்கு 2.5 சைஸில் கொடுக்கலாம். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஃபுட்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியுமான்ற ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி வாங்கிக்கலாம். ஏன்னா முயல் வாங்கினதுக்கப்புறம் இந்த 2மே இல்லைனா கஷ்டம் நம்மளுக்கு வளர்க்குறதும். அதனால் டெய்லியும் தீனி கொடுக்க முடியும், நம்மளால் பத்திரமா பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் ரேபிட் வாங்கினீங்கன்னா அதோட டெத் ரேஷியோ நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ரேபிட் வளர்க்குறது ரொம்ப பெருசு கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நம்ம அதை டெய்லியும் கேஜை க்ளீன் பண்ணி அது டெய்லியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டாலே போதும். அது அழகாக வளர்ந்து குட்டி போட்டு நம்மளுக்கு குட்டி கொடுத்துரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரேபிட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.